நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் யானை போன்ற வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் 91 வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக வனத்துறையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 238 வாக்குச்சாவடிகள் மையம் அமைந்துள்ளன. குறிப்பாக அதிக வனவிலங்குகள் கொண்ட இந்த பகுதிகளில் ஏற்கனவே 91 வாக்குச்சாவடிகள் அதிக வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இன்று வனத்துறை அதிகாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் ஈடுபட உள்ளனர். தொடர்ந்து ரவுண்டு வாகனங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் தங்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் உரிய பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் அது மட்டுமில்லாமல் இந்த வாக்குச்சாவடிகளில் சுற்றிலும் வனத்துறையினர் 5 பேர் கொண்ட குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், அது மட்டுமின்றி கிராமப்புற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் யானை போன்ற வனவிலங்குகளுடைய அச்சம் இருந்தால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தால் அவர்கள் பாதுகாப்புடன் நாளை நடக்கவிருக்கக்கூடிய தேர்தலுக்கு அவர்களை அழைத்து வாக்குச்சாவடி மையத்தில் விடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து இந்த பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி வனத்துறையினர் கூறுகையில் இப்பகுதியில் இந்த 91 வாக்குச்சாவடிகளுக்கு வரக்கூடிய மக்களுக்கு எந்தவித அச்சமும் இன்றி பாதுகாப்பாக வாக்களிப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் 24 மணி நேரமும் ஈடுபட்டிருப்பதாகவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இப்பகுதியில் வனவிலங்குகளுடைய நடமாட்டம் செயல்பட்டால் அதற்கான எண்ணிக்கை, அதற்கான நம்பர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த பகுதிக்கு வனத்துறையினர் சென்று உரிய பாதுகாப்பு அளிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.